நீ நிஜமாவே ஃபீல் பண்ணியிருந்தா இன்னைக்கு நீ சிஎம்மா இருக்கிறல 10 கம்பெனியில் 30 கம்பெனி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுப்பான். நீ சொல்லி கை காட்டினா 10 கம்பெனியில் 30 கம்பெனி பிரைவேட் கம்பெனி இட்ஸ் ஓகே. அப்போ இந்த டிஎம்கே கவர்மெண்ட் இவங்களுக்கெல்லாம் உயிர் மூச்சு கொடுத்தது பெரிய தவறு. அந்த தவறு அவங்க என்னைக்கு உணர்வாங்கன்னு தெரியல. என்னன்னா ஆனால் தான் இன்னும் ஏதோ அந்த நடிகன் தோரணையிலேயே வச்சுக்கிட்டு ஒரு வெஞ்சன்ஸ் அப்படியே மக்களை திசை திருப்பணும்னு பார்த்தோன்னா திசை திருப்ப முடியும். யாரை திசை திருப்ப முடியும்னா அவனோட ஃபேன்ஸ் தான். விஜய் அட் தட் டைம் ஹேட் only 9 to 11%. எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் டெல்லியில் ஆட்கள் இருக்காங்க. எனக்கும் காங்கிரஸ் வாஸ் வூட், தட் இஸ் கெஞ்சி கூப்பிட்டது விஜய். அதுக்கப்புறம் மற்ற கட்சிகளை ஸ்டாலின் அனுப்பிச்சு வச்சார். அவர் செய்த பெரிய தவறு. அப்போ 30+ மிச்ச கட்சி இதர கட்சிங்கெல்லாம் ஒரு 5 லட்சம் கொடுத்தாச்சு. நான் கேட்குறேன் as a tax payer, நான் டாக்ஸ் பேயர். ஓகே, என்னோட பணத்துலேருந்து நீ எப்படி இந்த கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுக்கலாம்? அப்போ யாரை செத்திருப்ப, யாரால செத்தாங்க? உன்னால தான் செத்தாங்க. நீ தான் கொலைக்காரன். விஜய் இஸ் த கொலைக்காரன் and he should be put accused one. அப்போ நீ என்னமோ என் குடும்பத்தில் செத்துட்டோங்க, என் குடும்பத்தில் செத்தன. அப்போ உன் குடும்பத்தில் செத்துட்டா நீ அன்னைக்கு நீ தான் முதல் ஓடி இருக்கணும். உன்னை பார்க்க தானே செத்தாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திருமதி கீதா அவர்கள். வாங்க பேசுவோம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்களும் எப்படி இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்குங்க மேம். எப்படி இருக்கு உங்களோட எலெக்ஷன்? இதெல்லாம் அந்த எலெக்ஷன் தான் மேம் யாராலையும் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஆகும். முக்கியமாக நீங்கள் அந்த எலெக்ஷன் சொன்ன பிறகு கேட்குறேங்க மேம். கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தாங்க மேம். அந்த ஒரு சம்பவத்தை யாராலையும் மறந்துருக்கவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு துயரத்தை தமிழ்நாடு கொடுத்துச்சு. உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம். இப்போ அதே மாதிரி மேம் இப்போ அங்கே இறந்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு இப்போ இருக்க அரசு அறிவிச்சிருந்தாங்க. இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்குறீங்க? இது இந்த 41 பேர் இறந்தது இட்ஸ் ஆக்சுவலி அ மர்டர். அண்ட் த அக்யூஸ் நம்பர் 1 இது விஜயா தான் இருக்கணும். நான் இது நிறைய பேட்டியில் என்னோட சேனலில் சொல்லியிருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ அன்றைக்கு இருந்த ஆளும் கட்சி டிஎம்கேன்னு தவறி விட்டார்கள் சொல்லிட்டு எதுக்குன்னு தெரியல. அந்த தவறு இன்றைக்கு அவங்க டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏனென்றால் நம்ம எமோஷ்னல் ஆகக்கூடாது. குற்றம் தான். இப்போ ஜஸ்ட் பிகாஸ் இன்னைக்கு விஜய் ஒரு சிஎம் சொல்கிறதால குற்றவாளி இல்லைன்னு சொல்கிறதுக்கும் கிடையாது. பட் அன்றைக்கு இருந்த கவர்மெண்ட் எஃப்ஐஆரில் அக்யூஸ்டாக போடல. பட் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா அண்ட் அந்த மதியழகன், அந்த லோக்கல் மாவட்ட செயலாளர், ஆமாம், எல்லாருமே அதில் இருக்காங்க. அண்ட் தென் மாவட்ட செயலாளர் வாஸ் அரெஸ்டட். புசி ஆனந்த் எங்கேயோ ஓடி போச்சு, எல்லாரும் மாஹே எங்கேயோ போயிருக்கிறாருன்னு சொன்னாங்க. ஆதவ் அர்ஜுனா டெல்லி போய் ஆல்மோஸ்ட் நேபாள் ஓடுறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தான் அவன் போய் அமித்ஷாவையே போய் பார்த்துருக்கான். ஓகே, அப்போ இந்த டிஎம்கே கவர்மெண்ட் இவங்களுக்கெல்லாம் உயிர் மூச்சு கொடுத்தது ஒரு பெரிய தவறு. அந்த தவறு அவங்க என்னைக்கு உணர்வாங்கன்னு தெரியல. என்னென்னா அந்த கூட்டம் யாரை பார்க்க வந்தாங்கன்னா விஜய். அந்த விஜய் அன்னைக்கு இந்த 4 நாளுக்கு முன்னால் 5 நாளுக்கு முன்னால் பேசுகிற பேச்சு ஃபர்ஸ்ட் இந்த பாடி லாங்குவேஜ்ன்ட்டு ஒன்று இருக்குது. ஒரு சிஎம் எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு ஸ்டேஜ் மேலே எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு அசம்பிளியில் எப்படி பேசணும், ஒரு மீட்டிங்கில் எப்படி பேசணுன்ட்டு ஒரு இது இருக்குது, வரம்பு இருக்குது. ஆனால் தான் இன்னும் ஏதோ அந்த நடிகன் தோரணையிலேயே வச்சுக்கிட்டு ஒரு வெஞ்சன்ஸ் அப்படியே மக்களை திசை திருப்பணும்னு பார்த்தோன்னா திசை திருப்ப முடியும். யாரை திசை திருப்ப முடியும்னா அவனோட தற்குறி ஃபேன்ஸ் தான். ஹீ காண்ட். எல்லாருமே பேசுகிற பொய் பேச்ச என்ஜாயும் பண்ண மாட்டாங்க,
ரசிக்கவும் மாட்டாங்க எல்லாருமே. ஆனா மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. அவர் என்ன சொன்னா மக்களுக்காக நான் பேசுறேன். அது மக்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல பேசி தப்பு. அதுதான் சொல்றேங்க. இந்த 1.37 crores இல்ல 1.73 crores ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபௌட் தி நம்பர்ஸ். பட் வந்து இவங்க சொல்றாங்களே ஓட் போட்டாங்க கிடையாது. விஜய் அட் தட் டைம் ஹேட் ஒன்லி 9 to 11%. எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் டெல்லியில் ஆட்கள் இருக்காங்க. எனக்கும் அமித்ஷா ஆஃபீஸ்க்கும் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மை எடுக்காதப்ப இவங்க என்ன பண்ணிக்கன்னு இந்த விஜய் வந்து அவங்க அப்பா சொல்லி காங்கிரஸ் பார்ட்டியோட பேசி காங்கிரஸை வரவழைச்சி கெஞ்சினது இவங்க தான். காங்கிரஸ் தானா வரல. இதுதான் மக்கள் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் தவறு செய்கிறாங்க. கிடையாது. ஸோ காங்கிரஸ் வாஸ் வூட், தட் இஸ் கெஞ்சி கூப்பிட்டது விஜய். அதுக்கப்புறம் மற்ற கட்சிகளை வந்துட்டு ஸ்டாலின் அனுப்பிச்சி வச்சார். அவர் செய்த பெரிய தவறு வந்துட்டு யாருக்குமே பாவம் பார்க்கக்கூடாது. யாருக்கும் பாவம் பார்க்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதுவும் எஸ்பெஷலி பாலிட்டிஷியன்ஸ். ஓகே மேம், இப்போ இந்த சம்பவத்தில் 40 பேர் உயிர் இழந்திருக்காங்க. அந்த சம்பவத்தை ஈடு கூட அவர் என்ன சொன்ன விஜய் அவர்கள் வந்து போன உயிரை வந்து விலைமதிப்பு இல்லாது, அதுக்கு எது கொடுத்தாலும் ஈடு ஆகாது. அதனால வந்து அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 41 பேர் இறந்திருக்காங்க. அது 32 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்துட்டு அப்பட்டமான பொய். ஃபர்ஸ்ட் நீ நிஜமாவே ஃபீல் பண்ணியிருந்தேன்னா சரி, நீ சொல்கிற இந்த மாதிரி உன்னை வந்து கூட்டம் வந்து சேரும் நான் போயிருந்தேன்னா சரி, வி வில் அக்செப்ட் யுவர் ஆர்கியூமெண்ட். பட் உன் கட்சியில் இருந்த மற்ற பொதுச் செயலாளர் இந்த ஆல் த எடுபடிஸ் ஓகே, இவங்கெல்லாம் ஏன் ஓடிட்டாங்க? அப்போ குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது நீ சொல்ற, குறுக்குறேன்னு சொல்ற. அந்த குறுகுறுன்னு சொல்றதுக்கு உருப்படியா தமிழ் வரல. குறுக்குறேன்னு சொல்ற அது ஃப்ளோவா பேசினா மிஸ்டேக் வந்திருக்குமா? ஓகே. ஆனா இவர் வீடியோ போட்டுட்டாருங்க, நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன் வாங்கன்னு சொன்னாங்களே. சிஎம் வந்துட்டு தான் பொறுப்பா பேசணும். ஒரு சிஎம் தனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. தான் வந்து சின்ன குழந்தை கிடையாது. அட்லீஸ்ட் ஜெயலலிதானாலும் இன்னும் சின்ன வயசுல எம்எல்ஏ சிஎம் ஆனாங்க 41. நீ ஆர் 52. என்னமோ நீ தவறே செய்யாத மாதிரி நீ தான் ரொம்ப யோகி. அந்த தவறுக்கு தான் பிராயச்சித்தமா நான் வந்து வேலையை தரேன்னு சொல்றாருங்களே. பிராயச்சித்தம் உங்க அப்படி சொல்றேன்ல, ஊரா விட்ட நெய்யை வச்சு நீ வந்து ஸ்வீட் கிண்டாதன்னா அதே வில் அப்ளை ஃபார் யூ. திஸ் இஸ் ஊரா வீட்டு. இந்த எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி கிரேட் 1 கிரேட் 2 இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருஷமா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இந்த அந்த 31 குடும்பத்துக்கு 31 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தா படிச்ச அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் நீங்க சொல்ல வரீங்களா? கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் உங்க அப்பா வீட்டு சொத்து இருந்தா நீ இந்த வேலையை எடுத்து கொடுக்குற கிடையாது. நீ சொல்ற ஊரா விட்டு நெய்யை வச்சு நீ கிண்டாதனா the same applies to this. இந்த நீ பண்ண வேலைக்கு. ரெண்டாவது வந்து யாரை பார்க்க வந்தாங்க? உன்னை தான் பார்க்க வந்தாங்க. ஆஸ் அ சினிமா நடிகர் எல்லாரும் அங்கே பேசுனது என்ன? நாங்கள் வந்து அவரை சினிமாவில் ரசிக்கிறோம், அகையால பார்க்க வந்தாங்க நேரில் தான். யாருமே உன்னை வந்துட்டு ஒரு அரசியல் தலைவராக வந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட்டு அதே உன் கூட்டத்தை பார்க்க வந்ததால் தான் இந்த நெரிச்சல் சாவு எல்லாம் நடந்துச்சு. அதுவும் எதுக்காக? நீ லேட்டாக வந்து உன்னை அப்போவும் அந்த டிஎஸ்பி லோக்கல் போலீஸ் எல்லாம் உன்னை ஒரு பக்கம் கொஞ்சம் தூரமாகவே நிற்க சொல்கிறாங்க. ஏன்னா கூட்டம் ரொம்ப இதாக இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா கூட்டம் திருப்பி தள்ளும் சொல்லிட்டு தேவ் எக்ஸ்பிளைன்ட். ஆனால் திமிரில் ஆதவ் அர்ஜுனா 2 பேரும் திமிர் பிடிச்சிக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணி வச்சு, நீங்களே தெரியும் அதுக்கு முன்னால் வரும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு கொடூர என்ன புத்தி சைக்கோ தான் இப்படிலாம் செய்யும். ஓகே, நீ வந்து செஞ்ச தவிர இன்னைக்கு நீ சிஎம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ண பார்க்காத. நீ அப்படி இருங்க லெட் மீ டாக். ஓகே, அவ்வளோ சரி, நீ ஓடினது யாரு? நீயா உன் ஆட்களா? இப்போ என்னத்தை நீ வந்துட்டு மற்றவங்கள வந்துட்டு அசம்பிளிலேருந்து ஓடினாங்க, இவங்க ஓடினாங்க, அவங்க ஓடினான்னு ஆரம்பிச்சு வச்சது நீ. நீதான் ஓடின. இது மக்கள் உலகமே பார்த்துச்சு. நீ வந்துட்டு ட்ரிச்சி ஏர்போர்ட்ல ஜேர்னலிஸ்ட் உன்னை கேள்வி கேட்டாங்க, அப்போ ஓடுற. அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஏர்போர்ட்ல கேள்வி கேட்டாங்க, அப்போ போல நீ போய் 3 நாள் போய் ஒளிஞ்சிக்கிட்டல. அவ்வளோ நல்லவனா இருந்தானா நீ அங்கே போய் மெட்ராஸ் சேர்ந்தப்பறம் நீ ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாம். நீ உன்னோட கட்சிக்காரங்களை சொல்லி போய் அங்கே போய் என்ன ஆயிருக்குதுன்னு பாருங்கப்பா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க சொல்லி ஒருத்தங்கட அந்த பக்கம் வந்தாங்க உதவி செய்யறதுக்கு. மற்ற எல்லா கட்சியும் வந்தாங்க, எதிர்கட்சிகள். இப்போ இருக்கும் எதிர்கட்சிகள், அன்றைக்கு இந்த ஆளும் கட்சி எல்லாம் வந்ததுக்கு நீ என்ன கேள்வி கேட்குற? ஏன் எப்படி வந்தேன்னு சொல்லி. இதை விட அல்ப புத்தி கொடூர புத்திக்காரன் வேற எவனும் இப்படி பேசுறாங்க. நீங்க நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. என்னோட கேள்வி என்னன்னா, அந்த வேலை வாய்ப்பு கொடுக்குது அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். வந்துட்டு உன்னை பார்க்க வந்ததால நீ ஆல்ரெடி வந்துட்டு அப்பவும் யாரு டிஎம்கே தான் ஃபர்ஸ்ட் 20 லட்சம் கொடுத்துச்சு. சரி, அவங்க கொடுத்தது அப்புறம் நீ ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தான் நீ வந்துட்டு நாட் 3 நாள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நீ
அனௌன்ஸ் பண்ண 10 லட்சம். அந்த 10 லட்சம் கொடுத்தியா கொடுக்கல, அதுவுமே 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நீ எல்லாத்தையும் நீ போய் அங்கே போய் நேரில் கொடுத்தியா, இல்லை எல்லாத்தையும் இங்கே கொடுத்த. அப்போ 30 ப்ளஸ் மிச்ச கட்சி இதர கட்சிங்கெல்லாம் ஒரு 5 லட்சம் இதாச்சு. நான் கேட்குறேன் as a tax payer, நான் டாக்ஸ் பேயர், ஓகே, என்னோட பணத்துல இருந்து நீ எப்படி இந்த கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுக்கலாம்? அப்ப 10 லட்சம் எங்க பணத்துல இருந்து போகுது 0.1 இல்ல 20 அவன் கையில இருந்து 20 வந்து விஜயோட பணம், 10 லட்சம் கவர்மெண்ட் கொடுத்துச்சு, கவர்மெண்ட், ஓகே. அப்ப அந்த 10 லட்சம் நம்மள எல்லாத்தோட டாக்ஸ் பண்ணி அப்போ வந்துட்டு அதையும் கொடுத்தாங்க. அப்பவே ஐ opposed it, ஓகே. அதுக்கப்புறம் இப்போ வந்து நீ வந்து ஆட்சிக்கு வந்து கரெக்டாக அன்னைக்கு வந்துட்டு இப்போ ஜூலை 10th வந்து 60 days 60 நாளுக்கு அப்புறம் தான் உனக்கு வந்து இது பற்றி கரூரை பற்றி ஞாபகம் வந்துச்சு. கரூரை பற்றி நீ கதை பேசுகிற, இதெல்லாம் வந்துட்டு திசை திருப்புறதுக்கு தான் நீ இவ்வளோ செய்கிற. நீ நிஜமாவே ஃபீல் பண்ணியிருந்தனா இன்னைக்கு நீ சிஎம்மாக இருக்கிறல 10 கம்பெனியில் 30 கம்பெனி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுப்பான். நீ சொல்லி கை காட்டினா 10 கம்பெனியில் 30 பிரைவேட் கம்பெனியில் இட்ஸ் ஓகே. தட் நீ வந்து ஒரு நல்லதுக்காக துஷ்பிரயோகம் பண்ற, தட்ஸ் ஓகே. கவர்மெண்ட் ஜாபை கொடுக்கறதுக்கு நீ உங்க அப்பா வீட்டு பணத்துலயோ உங்க அப்பா வீட்டு கம்பெனிலயோ நீ இந்த வேலை கொடுக்கறத, அப்ப அந்த இளைஞர்கள் படிச்சு கஷ்டப்பட்டவங்க, அப்ப அவங்களுமே எல்லாரும் வந்து இனிமேல் என்ன நீங்க என்ன ஆரம்பிக்க போறீங்கன்னா, எங்க சினிமாக்காரங்களை பார்க்க வந்து நீங்க செத்து போயிட்டா கவர்மெண்ட்னு அதுக்குன்னு எல்லாரும் ஓடுவாங்க. இதுதான் நீங்க வந்து ஒரு முன் உதாரணம் பண்றீங்க. இதை வந்துட்டு ஜஸ்டிஃபை நீ சிஎம்மா இருந்தானா அதுக்குன்னு சொல்லிட்டு மக்கள் பேசக்கூடாது, மக்கள் வந்துட்டு எதை பத்தி எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. சரிம்மா, இப்போ இன்னும் குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். சொல்லுங்க. இப்போ இறந்த குடும்பத்துக்கு ஏற்கனவே பணம் கொடுத்துட்டாங்க, ஓகே. ஆனா பணம் கொடுத்தா மட்டும் போதாது. இதே அந்த வீட்டுல இறந்தவங்க வந்து இருந்திருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருந்துருவாங்க. அப்ப இந்த ஒரு அரசு வேலை வந்து ஒரு வேலையும் தாண்டி அவங்களுக்கு வந்து குடும்ப பாதுகாப்புல இது பிரைவேட் கம்பெனி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரும் போது அந்த பாதுகாப்பு கிடைக்குமா? அதனால கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாங்க. இட் இஸ் நாட் a permanent job. இது வந்து ஹை கோர்ட் மதுரை பெஞ்ச் வந்து சொல்லியிருக்கு they can only give temporary jobs. அப்போ வந்து நீ வந்து ஒரு சும்மா பரபரப்பை பண்ணி திசை திருப்புற. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 வந்து அது வச்சு அந்த மீட்டிங்ல சின்ன சின்ன குழந்தைங்க அதெல்லாம் வாயில்லாத குழந்தைங்க செத்து போச்சுன்னா படுபாவி நீ தான் அதுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஒருத்தன் வந்து செல்ஃபி எடுத்துட்டு அங்கிருந்து படுபாவி கீழே விழுந்து பாவம் அந்த குழந்தை சின்ன குழந்தை மேலே விழுந்து அந்த இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் வெளியே வந்து வாயெல்லாம் சப்பியாகி அப்போ வந்துட்டு யாரை செத்திருப்பிற, யாரால செத்தாங்க? உன்னால தான் செத்தாங்க, நீ தான் கொலைக்காரன். விஜய் இஸ் அ கொலைக்காரன் அண்ட் he should be put accused one only. என்ன இப்போ தப்பிச்சு பிஜேபியோட அந்த ஒரு ட்ராமா அந்த காலகட்டத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அதை வச்சுக்கிட்டு அந்த சிபிஐ கேஸை ஒரு என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு கத்தி கழுத்தில் நின்றுக்கிட்டே இருக்குது. இதுதான் உண்மை. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேங்க, நான் எந்த கட்சிக்கும் தப்பு, எந்த கட்சி பண்ணாலும் தப்பு தான், ஊழல் பண்ணாலும் தப்பு தான். இங்கே வந்து விஜயோட இந்த 60 days வந்து ஆரகன்ஸு பேச்சு அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாமே என்ன சொல்கிறது திமிர் திமிரில் பேசிட்டு இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. நான் கடவுள் நம்புறதால ஓகே. யாரோ ஒரு வாய் அவங்களுக்கு கண்டிப்பாக இதாகும். அன்னைக்கு அந்த ஸ்பீச் பேசிட்டு இருக்கும் போதே நான் மனசில் நினச்சேன், இவன் என்ன இப்படி ஒரு மனசாட்சி இல்லாமல் இப்படி பேசிட்டு இவ்வளோ திமிரான்னு சொல்லிட்டு. ஓடினது யாரு? நீ தான் ஓடின. அவங்கள இன்னும் ஓடு என்ன ட்ராமா? நீ ஒரு சிஎம் அப்படிலாம் ட்ராமா போடுவாங்க, அசிங்கமாக இருக்குது. அந்த குழந்தைங்க பாருங்க, பெரியவங்களை விட்டுருங்க, செத்தது நிறைய ஒரு 7-8 குழந்தைங்க செத்துருக்காங்களா அந்த இதில். அப்போ வந்து அந்த குழந்தைங்கள யாரை உன்னதானே பார்க்க வந்தாங்க? அந்த ஒரு வயசு குழந்தை மட்டும் விட்டுடலாம், இந்த 6 மாதம் ஏதோ ரொம்ப சின்ன குழந்தை, ஓகே. அதை வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ கூப்பிட்டுட்டு போனாங்களோ இல்லை மாமா கூப்பிட்டு போனாலும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மற்றதான் இந்த 7-8 வயசுல இந்த தர்தலி கூட்டத்தோட இன்னொரு தற்கூறிங்க, சின்ன தற்கூறிங்க, ஓகே. பட் தட் இஸ் ஆல்சோ சேட், ஓகே. அப்போ வந்துட்டு நீ என்னமோ என் குடும்பத்தில் செத்துட்டவங்க, என் குடும்பத்தில் செத்தனா, அப்போ உன் குடும்பத்தில் செத்துட்டா நீ அன்னைக்கு நீ தான் முதல் ஓடி இருக்கணும். உன்னை பார்க்க வந்து தானே செத்தாங்க. ஸ்டாலினை பார்க்க போய் சாவல இல்லை, இபிஎஸ்ஸை பார்க்க போய் சாவல இல்லை, வேற எந்த கட்சிக்காரனையும் பார்க்க போய் சாவல இல்லை, உன்னை விஜயை பார்க்க தானே வந்து செத்தாங்க. அப்போ வந்து நீ என்னமோ ஒன்றும் தப்பே செய்யாதமே. உனக்கெல்லாம் ஒரு மனசாட்சி இருக்குதான்னு நான் கேட்குறேன் உங்கள் ஊடகம் மூலியமா. விஜய்க்கு வந்து மனசாட்சி இருக்குதா? இல்லை. இஸ் ஸோ ஆரோகன்ட். தம்பி இது வந்துட்டு இந்த பதவிகள் எல்லாம் பர்மனெண்ட் கிடையாது. அங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த பதவி பற்றி ஒரு கேள்விமே. இப்போ வந்து உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்டேட்டோட சிஎம் வந்து பாதிப்பட்ட குடும்பத்துக்கு வேலை போட்டு கொடுக்காரு மேம். ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சமூகத்தில் சொல்கிறாங்கன்னா,
இவர் வேலை போட்டு கொடுத்தாலும் அது வந்து நிரந்தரம் கிடையாது. இல்ல ஆல்ரெடி they said இல்ல ஆர்டர் போட்டாச்சு. they only said that வந்து அது ஒரு சிஎம் போட்டாலும் செல்லாதா மேம்? இல்ல டெம்பரரி ஜாப் இப்போதைக்கு கொடுங்க, சரி அது அது permanent ஆகாது சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பட் வந்து அதை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏதோ 2 யங்ஸ்டர்ஸ் யாரோ போய் அதை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்தா இது உன்னோட இது நீ 1 கோடி கூட நீ தான் சொல்கிறல 200 கோடி சம்பாதிச்சேன் ஜனநாயகத்தில். அப்போ அந்த 200 கோடியை நீ தான் சொல்கிற, எனக்கு காசு ஒன்றும் பெரிய முக்கியம் இல்லை, மக்கள்லாம் பணமா ஜனமானா ஜனம்தான் சொல்லிட்டு ட்ராமா இதெல்லாம் பேச்சுக்கு ரொம்ப நல்லா இருக்குது விஜய். பட் வந்து அது ஏன் வந்து நான் தான் முதல் சொன்னேன், முதல் சொன்னாலும் அப்பனும் மகனும் 5 பைசா கடந்தாலும் எடுக்கிறது கோஷ்டி இது ரெண்டும். சாரி ஃபார் மை வேர்ட்ஸ், பட் இதுதான் உண்மை. ஓகே, அப்போ அவ்வளோ நீ ஃபீல் பண்ணுற பணமா ஜனமானா அந்த பணம் உனக்கு 200 கோடி வருது இல்லை, 41 கோடி 41 உயிருக்கும் குடும்பம் இல்லை உயிர், 41 உயிர் ப்ளஸ் அந்த விக்கிரவாண்டி மதுரை தஞ்சாவூர் எல்லாம் அதெல்லாம் கணக்கு போட்டால் ஒரு 50 பேர் செத்து. அவங்க யாருக்குமே கொடுக்கல. பட் அந்த 50 கோடி கொடுத்து அவங்களுக்கு ஒவ்வொரு கோடி நீ பேங்க்ல போட்டு டெபாசிட் போட்டால் இன்னைக்கு 7.5%க்கு 62,500 ரூபாய் மாதம் வரும். 62,500 ரூபாய் போகிறோம். டெஃபினெட்லி அந்த குழந்தைங்க செத்தவங்கலாம் யாருமே வந்து பெரிய வேலையிலையும் இல்லை, எல்லாம் பெரிய ரொம்ப வட்டி கொடுக்கும் லாபம் வரும், அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு பாதுகாப்பு அரசு சொல்றாங்களே, அரசு நீ அங்கேயே சாவலாம். என்ன பாதுகாப்பு இருக்குது? இப்போ அரசு வேலை நீ சஸ்பெண்ட் ஆகலாம், அரசு வேலையை வந்து நீ என்ன தவறு ஆகலாம், அரசு வேலையில போகும்போது துங்குன்னு என்ன ஒரு பேருந்து அடிச்சு சாவலாம். ஓகே, இவ்வளோ பேர்த்தோட வயிற்றுல கொட்டிட்டு இதெல்லாம் நல்லதே நடக்காது. See, this is I'm telling for விஜய் வந்து ஒரு பக்கம் ட்ராமா போடுறது, என்னமோ சாமி இந்த மண்டி போட்டுக்கிட்டு ட்ராமா, இன்னொன்று வந்து வேலை தூக்கிட்டு ஒரு ட்ராமா, இன்னொன்று வந்து சாய்பாபாவை தூக்கிட்டு ட்ராமா. அதனால இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அரசியலில் மதத்தை தூக்கிட்டு வந்து மக்களை ஏமாத்துனீங்கன்னா ஓகே, இது வந்து நல்லதுக்கு இல்லை. இதெல்லாம் வந்துட்டு இஸ் அ வார்னிங். அதுக்கு தான் அன்றைக்கி ஈவினிங்கே அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. என்னென்னா 5 தொகுதியில் நோ இது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, பை எலெக்ஷன் அனௌன்ஸ். அப்போ கடவுள் எங்கேயோ ஒரு இடத்துல டக்குன்னு பதில் கொடுத்துருக்காரா? நான் சாமி இதெல்லாம் அந்த சாமி நம்பிக்கை இருக்கவன் ஒரு மனசாட்சியோடு இருப்பான். மனசாட்சியோடு இருக்கிறதவன் வந்துட்டு இந்த மாதிரி பொய் பேச மாட்டான். சரி, இல்லை ஒன் மோர் திங் ஐ லைக் டு டெல் தட் வந்துட்டு விஜய் வந்து ஸ்டாலின் கேன் பி கரெக்ட், ஸ்டாலின் கேன் பி எனிதிங். ஓகே, அது வந்து பட் நீ வந்துட்டு திமுகன்னு ஒரு 25 தடவை 30 தடவை சொல்லியிருக்கிற. என்ன அவ்வளோ ஒரு வன்மை உனக்கு? நீ என்ன பெரிய யோகியமானவன்? அப்போ நான் யோகியமா இல்லாமல் சுரேஷ் நீ இப்படி இருங்க சுரேஷ், நான் டெய்லி குடிச்சு போட்டு ட்ரக்ஸ் அடிச்சுட்டு உங்களை சின்ன பசங்க சொல்லிட்டு என்னடா நீங்களாம் ட்ரிங்க் அடிக்கிறீங்களடா நான் சொல்லும்போது பின்னால் போய் நீங்கள் என்ன திட்டுவீங்க? இவ பெரிய யோகியமானவன் திட்டுவீங்க. அதே தான் இன்றைக்கு விஜய்க்கு மக்கள் கேட்பாங்க, ஓடுனது நீ, அவன் மேல் தீய சக்தி நீ, அதுக்கப்புறம் தீய சக்தியை கூட சேர்த்து வச்சு நீ அரசியல் பண்ணுற, நீ ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்சி. அதுக்கப்புறம் நீ வந்து அந்த விஜய் பாஸ்கரை வச்சு பேச வைக்கிற, அவன் முட்டா பையன் பேசுகிறான், ஜெயலலிதா நிரந்தர இது பொதுச் செயலாளர் நிரந்தர சீஃப் மினிஸ்டர். நீ நிரந்தர சீஃப் மினிஸ்டரே கிடையாது. ஒன்று மேபி உன் கட்சி வேணால் உன்னை நிரந்தர பொதுச் செயலாளர் ஏற்றுக்கும், அது உங்கள் பிரச்சனை, நம்ம வந்து அதை பற்றி பேசக்கூடாது. ஆனால் மக்கள் எவ்ரிபடி ஹஸ் அ ரைட் இந்த இஷ்யூவில் டு ஒப்போஸ். பிகாஸ் இந்த பதவியை வச்சு மிஸ்யூஸ் பண்ணி நீ பேசுகிற பேச்சே உனக்கு வரும். ஊரார் விட்டு நெய்யை வச்சு கிண்டாதுன்னு சொல்ல நீயும் கிண்டாத. அண்ட் தென் இட்ஸ் அ வார்னிங். நன்றி மேம். கரூர் சம்பவத்தை பற்றியும் அதில் பாதிப்பட்டவங்களையும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அது எந்த நிலையில் இருக்குது, அவங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, தொடர்ந்து பேசுவோம். தேங்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.